படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. மெயினா என்னன்னா இதுல ஃபுல்லாவே ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான் நீங்க பார்த்த மாதிரி. அண்ட் இதுல வந்து பொண்ணுங்க இதெல்லாம் கத்துக்கலாம், எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும், எதுக்குமே பயந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே கூனி குறுகி உட்காரக்கூடாதுன்றதுக்கு மெயினான ஒரு ரீசன் இந்த படம் நீங்க வந்து பாக்குறதுக்கு. வீட்டுல இருக்க பொண்ணுங்க, தங்கச்சி, அம்மா எல்லாரையும் கண்டிப்பா கூட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா இந்த படத்துல அவங்க 2 பேர் இருக்கலே செம்ம ஃபன்னியான கேரக்டர். அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி படத்தை வந்து அப்பப்போ வந்து அப்லிஃப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப நம்ம சீரியஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா செம்ம கியூட்டான ஒரு 2 கேரக்டர்ஸ். அதான் மெயினா வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஃபீமேலுக்காண்டி இந்த படம்ன்ற போது ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்து அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு அவங்க வெளியே வருவாங்க, இதெல்லாம் கத்துப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மெயினான ஃபிலிமா இருக்கும். அவங்க யாருமே வந்து பயந்து ஒரு பொண்ணுங்க எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க நமக்கு தெரியும். இந்த மூவில அட்லீஸ்ட் அதெல்லாமே வெளியே சொல்லுங்க, நீங்களாவே அதுக்கான இது எடுக்காம அட்லீஸ்ட் வெளியே ஒருத்தட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்றது கண்டிப்பா இந்த ஃபிலிம்ல பார்த்தா கத்துப்பாங்க. தேங்க்யூ. ஆட்டின்ற படத்துக்கு தான் இங்க காசி டாக்கிஸுக்கு வந்திருக்கோம். ரொம்ப இயல்பா நேச்சுரலான ஒரு படம். இந்த அவார்டு வாங்குறதுக்கெல்லாம் சில படம் எல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹிஸ்டரியை பத்தி சொல்லியிருக்காங்க. இது உண்மையான கதை, 1880s நடந்த ஒரு கதை தான் சொல்லியிருக்காங்க. இதுல செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 விமன் வருவாங்க. கம்ப்ளீட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் அவங்க காஸ்டியூம் வந்து கண்ணும் தெரியாது அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இந்த கதையில என்ன சொல்ல வந்திருக்காங்க, ஒரு சோஷியல் மெசேஜ்னா, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு இருக்கா, ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா நாங்க தான் வந்து விமன் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்ன்றது தான். நம்ம சட்டமோ இல்ல போலீஸை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு இன்சிடென்ட் இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்டா போயிடும். ஸோ கண்டிப்பா இது தியேட்டர்ல வந்து பாருங்க. வீட்டுல பாக்குறதுனால அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. இதே மூவிக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு க்ரோஸ் டுகெதர் கொடுத்துருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். டெக்னிக்கலா வந்து இன்னும் பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படம் தான் நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் மதிச்சு கூட நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க லேடிஸ் எல்லாம் ஒரு ஹேங் அவுட் பண்றதுக்கு வீக்கெண்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை நீங்க சூஸ் பண்ணி வரலாம். படம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். என்னப்பா போர் அடிக்குமா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த 5 விமன் என்ட்ரியே வருது. அவங்க வந்த பிறகு படம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து டேக் ஓவர் ஆயிடுது. குட்டி குட்டி பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க ரசிச்சு பாப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் விமன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. தேங்க்யூ. படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கிற கொஞ்சம் மூவி. ஒரு விமென் அந்த காலத்தில் 1970s டைமில் இருந்து ஒரு சாமியோட பெயர் சொல்லி எப்படி அவங்க எம்பவர்டாக இருந்திருக்காங்க. யாரும் அவங்களுக்கு ஃப்ரீடம் யாரும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. பட் தென் தேவர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவங்களே அவங்கள பாதுகாத்து அவங்களே நல்ல முறையிலே அவங்க படித்து எல்லாமே இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு இந்த மூவி. அண்ட் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. ரொம்ப நல்லா இருக்கு மூவி வித் ரெஃபரன்ஸ் டு விமென் ஆக்சுவலி கேன் கோ அண்ட் வாட்ச் திஸ். இல்ல ஆக்சுவலி இட் இஸ் அ மூவி தட் இஸ் ஹேப்பனிங் இன் பழைய டைம்ல நடக்குதுன்ற மாதிரி. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியும் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கமர்ஷியலான மூவியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க வரது வந்து இட்ஸ் நாட் அ நைஸ் திங். இட்ஸ் அன் ஓல்ட் மூவி. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் டு இட் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மெலோட் ஏஸ்தட்டிக்கான ஒரு வியூவில் இருந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எப்படியெல்லாம் விமென் வந்து அந்த டைமில் பிரிட்டிஷால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கு காட்டுறதுக்கான ஒரு மூவியாக கூட இருக்கும். தேங்க்யூ. எஸ் ஹாய் மக்களே, திஸ் மீ விஜய் மகேஷ். ஸோ படம் பார்த்துருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுடைய சொசைட்டியில் என்னெல்லாம் போயிட்டுருக்கோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் என்னென்னலாம் வந்து இந்த சமூகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்காது, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இருந்தாலுமே கடவுள் அதுக்கு இருக்காருங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஒரு படம் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே கடவுளுக்கான அந்த தண்டனை உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜ் இந்த படம் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விமன் சென்ட்ரிக் ஃபிலிம். சம்திங் காட் பற்றி எடுத்திருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.
இந்த சொசைட்டில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹிஸ்டரி பேஸ்டு படமா இருந்துச்சு. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரு? ஓ, hero. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஒரு எல்லாமே நியூ ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாருமே. படம் எதுக்குமே வந்து பார்க்காதீங்க. எப்படின்னா வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு மைண்ட்ல எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து பாருங்க. ஒரு உமன் சேஃப்டி, ஒரு பவருக்காக ஒரு நல்லா பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு நியூ ஸ்டோரியா இருக்கு. லேக் வந்து படமே ஆக்சுவலி 1.5 மணி நேரம் தான். ஸோ லேக் அவ்வளோ பெருசாக ஃபீல் ஆகல. மியூசிக் அங்கங்க கரெக்டான இடத்துல போட்டிருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டாக படம் முடிஞ்சிச்சு. ஈக்குவல் ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஸோ அதனால நமக்கு வந்து இவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு, அவங்க நிறைய பவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே டீசெண்டாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவங்க ஆக்சுவலி டைலாக் டெலிவரிலாம் நானே சொல்லணும். அவங்க டைலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா அழகா சூப்பராக அவங்களுக்கான ரோலை சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரசிக்க முடியாது இருந்தது. படத்துல வந்து அங்கங்க ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் ஆனா அது வந்து எப்படி சொல்றது, படம் வந்து ட்விஸ்டுக்கான படமா கிடையாது. ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலி மெசேஜா ஒரு இது பண்ண மாதிரி இருந்து. ஸோ ட்விஸ்ட் மெயினாக எதிர்பார்க்காதீங்க இந்த படத்துல. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் வந்து. ஷோர், தேங்க்யூ.